ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என் ஸ்டைலில் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி பெரிய சைஸு போட்டு தேங்காய் ஒரு கை போட்டுருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். அதே கடாயில் வெந்தயம் கடுகு போட்டு பொரிஞ்சோடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த விழுதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கணும். எல்லாத்தையும் போட்டு பச்சையாக தானே அரைச்சோம், அதனால் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளிக்குழம்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட மசாலா வாசமும் போகிற வரைக்கும் வணக்கிட்டு புளி தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோன்னே நம்ம வணக்கி வச்ச கத்திரிக்காயையும் உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. எண்ணெய் பிரிஞ்சு மேலே உங்களுக்கு தெரியும், அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.